எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. அல்லேலூயா. ஆயத்தப்படு, ப்ரிப்பேர். ஆயத்தப்படு. முதலாவது கர்த்தர் சொல்வது நீ ஆயத்தப்படு. அடுத்தது உன்னோட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இந்த கூடுகை நமக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக கர்த்தர் வைத்திருக்கார் என்றாலும் சில வேளைகளை கர்த்தர் நடத்துகிற ஆசீர்வாதமான காரியங்கள் அற்பமான ஆரம்பமாக தான் இருக்கும். அற்பமான ஸ்மால் பிகினிங். அப்போ அந்த அற்பமான ஆரம்பத்தை நாம் கனப்படுத்துகிற பொழுது கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஒரு வழி என்றால், ஒரு மனிதனுடைய வழி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஆறு போயிட்டுருக்கு, சின்ன ஆறு போயிட்டுருக்கோம். அது அப்படியே விட்டுட்டாங்கன்னா சைட்லெல்லாம் புதர் மண்டி செடியெல்லாம் வளர்ந்து அது சின்னதாகிக்கிட்டே வரும். ஆனால் அதை எடுத்து கட்டுவாங்க. மதுரையில் வைகை ஆறு கட்டும் பொழுது சைடில் கரை கட்டினாங்க. கரை கட்டும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இயற்கையாக அழகாக இருக்குது, ரெண்டு புறமும் புல்வெளி இருக்குது, நடுவில் உட்காந்து துணியெல்லாம் துவைப்பாங்க, டோபீஸ்லாம் துணி துவைப்பாங்க. ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க பாரு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரெண்டு புறமும் நல்ல பலமுள்ள கோட்டையை கட்டி நடுவில் க்ளீன் பண்ணாங்க. பண்ணின உடனே அங்கங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அங்கங்கே ஒரு 10 அடிக்கு ஒரு சுவர் கட்டினா தண்ணி விட்டு விட்டால் கடற்கரை வரைக்கும் எவ்வளோ தண்ணி நிறுத்தலாமே. சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அதே போல் கரை கட்ட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா தண்ணி சம்பூர்ணமாக எல்லா இடத்துக்கும் நின்றது போது கடலுக்கும் போகுது. ஸோ இட் ஹேஸ் டு பி க்ளீன். நம்முடைய பாதை பரிசுத்தம்தான். நாம் உலகத்தின் பாவக்கரைகள் படாதபடி நேர்த்தியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தர் கட்டுகிற ஒரு பாதையின்படி நாம் ஆயத்தப்படுத்தும் பொழுது தான் அந்த தண்ணி விரைந்து ஓடுவதற்கான ஒரு பாதை உண்டாகிறது. அங்கே தான் அந்த களைகள், செடிகள், மரங்கள், மூங்கில்கள் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. நமக்கு நேச்சர் பிடிக்கும் அப்படின்னு வச்சுருந்தோம்னா ஒரு 5 வருஷத்தில் தண்ணி அந்த ரோட்டில் வராது. பிளாஸ்டிக் குப்பையாக தான் கிடக்கும். அதை ஆண்டவர் சீர்படுத்துகிற பொழுது, வேர்களை பிடுங்கி எடுக்கிற பொழுது, பல வருஷங்களை ஊறி நல்லா ஆழமாக பிடிச்சிக்க வேர்கள் பிடுங்கப்படும் போது என்ன நடக்கிறது என்றால், கீழே தான் அந்த மணலாக நிற்கிது. அந்த தண்ணி வரும் பொழுது அதை இழுத்து வச்சுக்கும். அதுதான் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் தண்ணி நல்ல தண்ணி. ஆமாம், உண்மை தான். நம்ம பழங்காலத்தில் இருந்த விட வைகைக்கு அருகில் இருக்கிறோம். இங்கே நம்ம லாஸ்ட் இயர் போர் ரிப்பேர் பண்ணும்பொழுது நாங்கள் எட்டி பார்க்குறோம். ஏன் ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்க்குறோம். கீழே மண்ணை அடைச்சிட்டு பாருங்கள், அந்த வெளியில் பைப் அடிக்க வச்சுருக்கோம் பாருங்கள். எத்தனை 8 12 84 அடி பைப்பு ஹைட்டு குறைச்சாங்க. தண்ணி அவ்வளோ இருக்குது. 84 அடி குறைச்சாங்க. நான் தண்ணி குறைஞ்சிருமோன்னு பார்த்தேன். இல்லை, சொல்லிட்டீங்க வந்து பாருங்கள் சார், நாங்கள் எட்டி பார்த்தோம், இவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வைகை இருக்குது, தண்ணி குறையாது. ஆண்டவர் க்ளீன் பண்ணுறாரு. ஜீவத்தை ஆண்டவர் சொல்ல, இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு ஓடணும். நம்ம மெதுவாய் ஓடுகிறவர்கள் அல்ல, வேகமாய் ஓடுகிறவர்கள். ஜீவ தண்ணீர் உள்ள ஓடணும். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ப்ரிப்பரேஷனே இதுதான். ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. அப்போது நாம் பெற்றுக்கூட தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கி நம்ம டெடிகேட் பண்ணிட்டு தான் போகணும். இந்த ஊழியம், இயேசு அரவணைக்கிற ஊழியம், பொதுவாக எல்லாத்துலேயும் ஃபவுண்டரில் போட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பித்தவங்க பேர் போடுவாங்க. நான் எங்கேயும் போட மாட்டேன். நான் போட்டிருக்கிறதெல்லாம் அந்த சர்வெண்ட் ஆஃப் த ஒன்லி அல்மைட்டி காட்னு போட்டிருக்கேன். ஆனால் உலகத்தில் ஃபவுண்டர் தான் போடணும். அப்போ தான் விசிட்டிங் கார்டில் இது எங்களுடைய ஊழியம்னு தெரியும். நம்ம ஊழியம் அவன் பார்க்கறதுக்காக போடலை, கர்த்தருடைய. அப்போது இதில் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்பு உங்களுக்கும் உண்டு. நீங்கள் எப்படி அழிந்து தெரிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக உங்கள் தனிப்பட்ட போராட்டத்தில் போராடி ஜெபிக்கிறீர்களோ அந்த போராட்டத்தை நானும் போராடணும். நீங்கள் எங்கே கண்ணீர், எந்த ஆத்மாவுக்கு கண்ணீர் சிந்துறீங்க, நானும் அந்த ஆத்மாவுக்கு கண்ணீர் சிந்தணும். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படு. அப்போது ஆண்டவர்
இந்த வரங்களை நிறைய நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது செயல்படுகிறதுக்கு கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு கடந்த வருஷம் நேற்று முந்தா நேற்றத்தில் ஒரு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அது எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. ஆனால் ஃப்ளாஷ் மட்டும் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே இருக்கிறோம். மகா பெரிய ஆனந்தத்தில் இருக்கிறோம், மகா பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறோம், ஆடி பாடி தேவனை துதிக்கிறோம். நம்ம முன்பு இருந்ததை பார்க்கிறோம், பல மடங்கு ஒரு சந்தோஷத்தில் திளைத்து தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம முகமெல்லாம் பிரைட்டாக இருக்குது, நல்லா ஆடுறோம், பாடுகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். பட் அந்த லொக்கேஷனுக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு மேகத்தின் மேலே இருந்தது போலவும் இருக்குது, ஒரு பில்டிங் மேலே இருந்தது போலவும் இருக்குது. தெரியாது எனக்கு. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறா அவங்களுக்கு காண்பிப்பேன். ஏன்னா கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து இடம் மாற்றிடுறாரு. பிரைஸ் பீ டு காட். ஓகே, இடம் விட்டு இடம் மாறிடுச்சு. நீங்கள் என்றைக்கே ஊர் மாறி போயிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுத்தாரு, வேறு வழி இல்லைங்க, அங்கே தான் இருக்கும். சீக்கிரம் வீடெல்லாம் மாறுவீங்க. ஆனால் அப்பயும் இந்த வீடு இருக்கும். நானும் மாறி 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 எத்தனை வீடு மாறிடுவேன். பிறந்ததுலேருந்து மாறி இருக்கிறோம், மாறிக்கிட்டே இருக்கிறோம். வாடகை வீடு, இந்த வாடகை வீடு இப்போ கர்த்தர் கூப்பிட்டாருன்னா இதை விட்டுட்டு தான் போகணும். ஓனர் அவர், ஆனால் அவங்க தான் விட்டுட்டு போகணும். அப்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஆயத்தை படுத்துக்கிற ஒரு வேலை கற்றுக் கொடுக்குறேன். ஏன் இதை ஆண்டு சொல்கிறேன்னா, நான் ரொம்ப தொய்ந்து போய் நாங்கள் அநேக போராட்டத்துக்குள்ளாகி கடந்த மாதத்தில் ரொம்ப நினைக்க முடியாத பாதைகள் நாங்கள் போகும்பொழுதெல்லாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், தனியாக ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் காண்பித்தது, யூ ப்ரிப்பேர் ஆண்டு கேட்ட ஒய் ஆர் ஸோ வெரி சைலண்ட். எங்களை வாக்கு பண்ணியிருக்கிறீர், செய்து முடிக்கப் போகிறீர், கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற போகுது, உங்களுக்கு பெரிய ஊழி நடக்க போகுது, பெரிய தரிசனம் நடக்க போகுது. பட் வை யூர் சைலண்ட்? காட் said this is a time for your preparation. லேசாக எடுத்துடாத, ஒழுங்காக உட்காந்து ஆயத்தப்படுனார். ப்ரைஸ் பீட்டு இரவும் பகலும் சாண்டு சொல்லாமல் ஆயத்தப்படுத்துறது. என்ன பிரச்சனைனா, இங்கே நம்ம உன்னோட கூடிற இந்த எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது இல்லையா? ஆமாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே வழி அடிமையாய் மாறிடணும். வேறு வழி இல்லை. அதான் பெக் பாரோ ஸ்டீல். வேறு வழி இல்லை. ஃபார் காட் யூ ஃபேஸ் த ஷேம். கர்த்தருக்காக அவமானப்பட, கர்த்தருக்காக குஞ்சு குழுவான்லாம் நம்மளை விளையாடுது. 1.5 அடி இருந்துட்டு அது நம்மளை படுத்துகிற பாடு கொஞ்சம் இல்லை. அதனால நம்ம அவங்களை நடத்த முடியல, கேட்க முடியலை. நோ ப்ராப்ளம், ஃபால் டவுன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானே. அவமானங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு நம்ம பிராண்ட் நேமே அதுதான். ஆமாம், அவமானங்கிறது நம்ம பிராண்ட் நேம். அப்போ நம்ம ஆண்டவரோடு நிற்கும் போது we ready to accept anything, any situation, forgive, just leave. அப்போ தான் நீ அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். இந்த ஆயத்தப்படுத்துகிறதுல ரகசியம் என்னவென்றால், நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்கு முன்பதாக நம்ம தாழ்த்துகிற பொழுது தான் அந்த ஆத்மாவில் ஒரு அசைவை கற்றுக் கொடுக்க முடியாது. அப்படி அந்த அசைவு கொடுக்கும் பொழுது தான் நமக்கு நிறைவான ஒரு கிரியைகள், கிருபைகள் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு வரைக்கும் we have the doubt, பேசுவது என்னுடைய ஆவியா, பரிசுத்த ஆவியானவரா என்று காண்பிப்பது ஆவியானவரா, பரிசுத்த ஆவியானவரா. நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார், வெளிப்படுத்தல் சொல்லுவார், டேட்டு சொல்லுவார், காரியத்தை சொல்லுவார். சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துடும். அப்படி தானே? அதான் இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, அந்த கற்சாடி ரெடியாக இல்லைன்னா ராட்சரசம் மாறாது. அப்போ கர்த்தர் சொல்லி ஆயத்தப்படுது. உன்னை வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டாயா, ஆயத்தப்படு. கர்த்தர் நம்மளை வார்த்தைகளை பேசுகிறேன்னா ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டதே இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக் சாட்சிகள் 1-2 அதில் தான் இந்த டேட் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும், தெரியாது. ஆனால் நடந்து அவங்க சாட்சி சொல்லும்போது தேவன் மையப்படுது. ஆனால் முன்பு எவ்வளோ ஜெபிப்போமோ அதை விட பின்பு அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் பேசிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லி, டேடி பாஸ்டர் சொல்லிட்டாங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்புவாங்க இல்லையா? அப்புறம் அவங்க ஆத்மாவுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த பாத்திரத்தை ஆயத்தப்படும். சொன்னது நான் இல்லைன்னு உமக்கு தெரியும், ஆனால் அந்த பாத்திரத்தை சரி பண்ணும்போது தான் கர்த்தர் அதை வாய்க்கு பண்ணுவார். அப்போ அந்த கர்த்தர் வாக்குத்தை நிறைவேற வேண்டுமானால் நம்ம கூட உள்ள அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு கிருபை வேணும். ஏனென்றால் இந்த கிருபை உண்மைக்கு அந்த கிருபை இல்லைன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அடிப்பணிய முடியாது. ஸோ எனி சிச்சுவேஷன் தெய்வ நீதிக்காக அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நம்ம இந்த கிருபைக்கு போயிட்டு போது 2 காரியம் நடக்கும். ஒன்று, இந்த கூட்டத்தினுடைய பெருமையை கர்த்தர் உடைப்பார்.
யார்கிட்ட சத்தியத்தை சொல்கிறோமோ அவங்க கடைசி நிமிஷத்து வரைக்கும் சத்தியத்தை கேட்பாங்க, அற்புதம் நடக்கும், நம்புவாங்க. உன்னை பார்த்துருக்கேன், உன் வாழ்க்கையை பார்த்துருக்குறேன், நீ எப்படி வளர்ந்தேன்னு நான் பார்த்துருக்குறேன், நிச்சயம் இயேசுவை நம்புகிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி இது வரைக்கும் கேட்டது காதலே இருக்காது, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம முதல்ல போடுற விதை, அடுத்து நீர் பாய்ச்சணும், வசனங்கள், வார்த்தைகள், அதுக்கு நம்முடைய முழங்கால்கள். அதை நான் சொல்லுங்கள், அந்த முழங்கால் அச்சு கண்டிப்பாக இருக்கணும். முழங்கால் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் முழங்கால் போட்டால் கர்த்தர் கேட்பாரா? கண்டிப்பாக கர்த்தர். ஏன்னா அவர் முழங்கால் படிக்கிட்டு கெத்செமனேல கண்ணீர் விட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். இந்த முழங்கால் அவருக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்குமா? ப்ரைஸ் பீ டு காட். அப்போ முடங்கி அந்த குறிப்பிட்ட டைம் ப்ரேயர் நிறைவேற்றி பாருங்கள். முடியல அதனால் டங்ஸ்லேயே மட்டும் ஜெபம் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேண்டாம். நம்ம தனிப்பட்ட ஆளுக்காக தனிப்பட்ட காரியங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டாம், அது நமக்கு துக்கத்தை கொண்டு வந்துடும். சில பாவப்பட்டு இறக்கப்பட்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஸ்பிரிட் நம்ம அட்டாக் பண்ணோம். டங்ஸில் ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு காமனாக டங்ஸில் ஜெபம் பண்ணுங்க. காரணம் வேறு எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். இன்றைக்கி நீங்கள் இருக்க சூழ்நிலை தான், இதனால தான் இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு இல்லை. கர்த்தர் உங்களை வைக்க போகிற இடமும் அவர் வைத்திருக்கிற பொக்கிஷமும் மகா பெரிய. போன சண்டே சர்வீஸ் ஆயத்தப்படும் போது போன வாரத்தை கர்த்தர்கிட்ட பேசினேன். பரலோகத்துக்கு நான் வந்தால் முதல்ல நான் என்ன ஆண்டவரையே ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. என்னுடைய ஆவியினால் நிதானித்து சில காரியங்களை ஆவியில் அப்படி தியானித்து கொண்டிருக்கும்போது சண்டே மெசேஜில் சொன்னேன். நீங்கள் அந்த மெசேஜில் இருந்தீங்களான்னு தெரியல. போன உடனே ஃபர்ஸ்ட் திங் ஆண்டவர் ஹக் பண்ணிடுவோம். ஜீவ புஸ்தகத்தை கேட்பேன், நான் கண்டிப்பாக கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் பாசிட்டிவ் தான் இருக்கும், பரலோகத்தில் பாவம் இல்லை. நம்ம பாவம் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகாது. அது எல்லாம் இங்கே ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது அது இங்கே முடிஞ்சிருக்கு. நீங்கள் கர்த்தர் மன்னிக்கும் பொழுது இங்கே விட்டுருவோம், அங்கே போக மாட்டோம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் ஜீவனுக்குரியவைகள் இருக்கும். ரெண்டாவது ஆண்டவனத்தில் நாங்கள் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் உங்கள் பேர் பொறித்திருக்கும். அப்போ போய் முழங்கால் போட்டு நம்ம தான் திறக்காமல் இருப்போமா? பர்த்டே கிஃப்ட்டு போகும்போது நேராக போய் ஆண்டவரை போய் இதுவரை காத்திரு பரலத்துக்கு வந்தது போதும் ஆண்டவரேன்ட்டு உள்ளே போனோம்னா அங்கேயும் நம்ம கிராக்குன்னு அழைக்கப்படுவோம். பைத்தியம் பரலத்தில் ஒரு பைத்தியம் வந்துருக்குன்னு எல்லாம் பார்த்து பேதெல்லாம் அப்போ ஏற்கனவே அவர் சும்மா இருக்க மாட்டார், அங்கேருந்து சிரிப்பார். இன்னொரு பைத்தியம் வந்துருக்குது. அப்போ போய் ஆண்டவர் வாட் இஸ் திஸ் பகவான் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் போய் நம்ம பேர் போட்டிருப்போம். இங்கே நம்ம பேர் போடுறது இல்லை, நம்ம வீட்டில் பேர் போட்டால் நான் எங்கள் அப்பா பேர் எழுதி விட்டுருவேன். எங்கள் அப்பா வந்து பிச்சு விட்டுருவாங்க. அழகாக பெயிண்டிங் பண்ணுவேன், ரெவரண்ட் ஜான்சன் ஜேக்கப் இமானுவல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு எழுதி கொண்டு வாசலில் விட்டுவிட்டுருவேன். காலையில் வந்து பிச்சு போட்டுருவாங்க. எதுக்குடா அதுன்னுவாங்க. நான் 6 டிகிரிலாம் சைடில் போட்டு விட்டுருவேன். எம்ஏ பிஏ பிஎம் எம்ஏ டிஹெச்னு போட்டு வச்சுருப்பேன். காலையில் தான் பிச்சு எரிஞ்சிடுவாங்க. நம்ம பேர் போட்டாலும் உலகத்தில் ஒரு சந்தோஷம் தான். விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு விசிட்டிங் கார்டு அடித்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். அடிக்கிற அந்த வருஷம் நான் எழுதி சர்வன்ட் ஆஃப் தி அல்மைட்டி காட், இதான் எங்கள் வீட்டு அட்ரஸ், நீங்கள் வாங்க, ஜெபம் நடக்குது, உங்களுக்கான ப்ரேயர் பண்ணி சொல்லு, கர்த்தர் வச்சு கிரியை செய்ய போகிறார். அப்போ அந்த பாக்ஸை நம்ம முழங்கால் போட்டு திறந்து பார்க்கும்பொழுது நிறைய அங்கே இருக்குது, நிறைய பொக்கிஷம் அங்கே இருக்குது. அப்போ ஆண்டர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே வாட் இஸ் திஸ்? அப்போ ஆண்டர் சொல்வார், உனக்காக நான் சம்பாதித்து வைத்தது நீ பெற்றுக்கொள்ளாமலே அந்த உலகத்தில் நீ வாழ்ந்துட்ட. அப்போ கர்த்தர் சொல்ல போகிறாரா? இது ரொம்ப என்ன ஆசைச்சது. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்த. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக கற்று நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கற்று நிச்சயமாக கிரியை செய்வார். ஒன்றை சொன்ன, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. இந்த காவலாளன் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பொறுப்பு மெய்ப்பன் என்பது. ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப், வெரி டஃப் ஜாப். நமக்கு மந்தை சிறியது, பிரச்சனை பெரியது. ஓகே, இதனால் என்ன நன்மை அப்படின்னா, பிரச்சனைகள் நம்ம ஒருவருக்கு அறிந்து அவைகளுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ பெரு சபைகளில் அது நடப்பதில்லை. அதனால தான் நம்ம போய் நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க. ஐயா வந்திருக்காரு, ஃபஸ்ட்டு ஜெபத்திலே ஒரு மிராக்கிள் நடந்துச்சு, ஒரு ஹீலிங் நடந்துச்சு, இவர் மகா பெரிய தீர்க்கதரிசி, இவர்கிட்ட வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் முதல்ல வந்து நிற்கிறது காரணம் முடிஞ்ச ஒன்று கூட்டம் வந்து நிற்கிறதுக்கு அதான் காரணம். அதாவது எங்கள் சபையில் அந்த கிருபை இல்லையா, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, இதுதான் ஜனங்களுடைய ஏக்கம். அதுக்கு தான் நீங்கள் நான் ஜெபிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கணம் பண்ணுவாரா? அப்போ நான் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா, கற்று கணம் பண்ணுவார். அப்போ அவர்களுக்கு அந்த விடுதலை கற்று கொடுக்குறார்.
அப்போ எங்கே என்ன நடக்குது? சபைகள் பெருகுகிற பொழுது இந்த மெய்ப்பனுக்கு சில காவலாளர்களை வைத்திருந்தாலும் கூட ஜனங்களை விடுவிக்கக்கூடிய அந்த காவலனுடைய அழைப்பை பெற்றிராதபடினாலே ஜனங்கள் அழிக்கழிக்கப்பட்டு போகிறார்கள். இது இன்னொரு கூட்டம் இருக்குது, இதையெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பிளேம் அதர்ஸ், வர்றவங்கள குறை சொல்லும், வால்பஸில் யாரை பார்த்தாலும் குறை சொல்லும், ஊழியரை குறை சொல்லும். இதெல்லாம் தேராது. இன்றைக்கி ஒரு சர்ச்சு போகும், நாளைக்கு ஒன்று போகும், அதெல்லாம் தேராது. அந்த கேஸ்லாம் பரலோக லிஸ்ட் இல்லை, கிறிஸ்டியன் லிஸ்ட்டே கிடையாது. ஸோ அப்போ இந்த சீரியஸில் கற்று நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா இந்த காவலாளனாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் எத்தனை பேர் இந்த தானியலை குறித்து விஷுவலைஸ் பண்ணிங்க? அந்த குகையில் நிற்கிற மாதிரி அதை விஷுவலைஸ் பண்ணி இந்த ஸ்பிரிட்டில் நல்லா ஃபீல் பண்ணியிருக்க முடியும். கற்று உங்களை காவலாளனாய் ஒரு மெய்ப்பன என்னத்தை தான் விரும்புகிறாரு. அழைப்பு மாறவே மாறாது. நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களுக்கு அந்த அழைப்பு உறுதியும் படுத்தி இருக்கிறார். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காவலாளனாக இருக்கணும். வராமின்னு சொல்லுவேன். ஓகே, ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். த புக் ஆஃப் ஏமஸ் சாப்டர் 4 and verse 12. ஆகையால் இஸ்ரவேலே. எடுத்துக்கிட்டிங்களா? பேஜ் நம்பர் சொல்லுங்கள். 1066. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு வாக்குத்தத்தம் செய்தபடி செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஸோ ஆயத்தப்படு. நம்பர் 2, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஸோ இந்த டெடிகேஷன் டேஸ். ஸோ என்ன நடக்க போகிறதுன்னா, ஆண்டவர் சொன்னது, இந்த பிரகாரமாய் நான் உனக்கு செய்ய போகிறேன், சொன்னபடி செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. ஐ எம் கோயிங் டு டூ அஸ் ஐ செட். இப்போ இந்த டைரியில் நோட் பண்ணுறீங்க, கதவங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்காக நோட் பண்ணுறோம்? அந்த புஸ்தக சூழலை புசிக்கிற அந்த அனுபவம். எரேமியா ஆண்டவர் சொன்னார், இந்த புஸ்தக சூழலை நீ புசி. இசைக்கு சொல்கிற, நாவுக்கு கசப்பாக இருக்குது, வயிறில் நாவுக்கு இனிப்பாக இருக்குது, வயிறுக்கு கசப்பாக இருக்குது. ஆத்மா ஏற்றுக்காது, வேத வசனத்தை ஏற்றுக்க முடியாது. அது உடனே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சரியாக தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன், இப்படிலாம் போகும். ஆண்டு சொன்னது பார்த்து 4:12 ஆல்மோஸ்ட் 4:12. உனக்கு நான் செய்ய போகிறபடினால், இந்த வார்த்தையை தமிழில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரகாரமாய் நான் உனக்கு செய்ய போகிறேன். இது கண்டிப்பாக நான் சொன்னபடி நடக்க போகுது. இதுபடி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் உன் தேவனை சந்திக்கபடி ஆயத்தப்படு. இது வரைக்கும் நம்ம ஆண்டு உண்மை நான் பார்க்கணும், உண்மை சத்தத்தை கேட்கணும் ஜெபிச்சோம்ல. இப்போ ஆண்டு சொல்கிறேன், இப்போ நான் வரப்போகிறேன், நீ ஆயத்தப்படு. எங்கே வச்சு ஆயத்தப்படணும்? மலையில் தான். நம்ம முன்னாடி மலை தான். மோசேஸ் வந்து சொன்னார், ஆண்டவரே மகிமை எனக்கு கொஞ்சம் காண்பி ஆண்டவரே. கம் டு த மவுண்டன்ஸ். பிளைன்ஸ்லாம் பார்க்க முடியாது, நீ அங்கே வா மலைக்கு. ஏன்னா அவன் அவ்வளோ கல் முள் அவன் கல்லெல்லாம் ஏறி போய் அங்கே கோயிலுக்கு முன்னாடி நிற்கணும். அப்போன்னு சொல்லிட்டாரு, உன்னால் பார்க்க முடியாது மோசே, கேட்டுட்டேன், இந்த பிரகாரப்படி நான் உனக்கு செய்வேன், நீ ஆயத்தப்படு. அங்கே கண்மலையில் வந்து நில்லு, நான் உன் முன்பதாக கடந்து போவேன், என் கரத்தினால் உன்னை மறைத்து கொள்ளுவேன், நீ என்னுடைய பின்பக்கத்தை நீ பார்ப்பாய். நான் உனக்கு சொன்னபடி செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தராமத்தை மகிமையுண்டாகட்டும். மத்தேயு 25:7. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவட்டி பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? தீவட்டி உங்கள் ஜெனரேஷன்ஸ் கற்றுக்கு மகிமையுண்டாகும். இந்த காற்று மழை சமயங்கள் இல்லையா, அப்போ மலைப்பகுதியில் அது நிறைய பயன்படுத்துவாங்க. ஊழியத்துக்கு போகும்பொழுது 2 விதம் உண்டு. ஒன்று, வெளிச்சம் இல்லாத காட்டுகளுக்குள்ளே போவோம். தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, கொஞ்சம் வசதி இல்லாதவங்க, கெரோசின் வாங்க வசதி இல்லாதவங்க அந்த சிரட்டை எடுத்து அதுக்குள்ளே கேண்டில் கொளுத்தி வச்சுருவாங்க. அப்போ அந்த கேண்டில் 15 பைசா 10 பைசா 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் இருக்கும். அதை வச்சுட்டு இப்படி லைட் வெளிச்சத்தை காமிச்சிட்டே போவாங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு வந்தாங்கன்னா 2 மணி வந்தால் இப்படி காமிச்சிட்டு போவாங்க. அப்போது அந்த பெரிய காற்று அடிக்கும்போது கூட இந்த கேண்டிலில் அது எப்படி எனக்கு எப்போவும் தெரியல, அந்த கேண்டில் ஆடுமே தவிர அணையாது. அது ஃபுல்லாக இப்படி நம்ம கையை வச்சு தீப்பெட்டி மறைக்கிறோம்ல, அந்த மாதிரி மறைச்சிருக்கும் கேண்டில். தீவட்டி என்பது நல்ல எடுத்த பழைய வேஷ்டி, அப்போல்லாம் நைட்டி கிடையாது, கத்திரி சோத்திரம் உண்டாகட்டும்,
அப்போல்லாம் வேஷ்டி, பழைய சேலை, பாவாடை இதெல்லாம் கிழித்து காட்டனை கிழித்து டைட்டாக பெரிய பந்தமாக கட்டிடுவோம். நல்ல குச்சியில் நல்ல நீளமாக வைக்கணும், ஷார்ட்டாக வைக்கக்கூட நீளமாக வைக்கணும். வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுவோம். ஒரு பெரிய பந்து கட்டிடுவோம். கட்டிட்டு கெரசினில் டப்பாவில் போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம். ஒரு 5 மணிக்கு கிளம்புறோன்னா ஒரு 4 மணிக்கு அதை போட்டு 5 மணிக்கு கையில் எடுத்து கிளம்பிடுவோம். இருட்டானதுக்கு பிறகு நடு காட்டில் போகும்பொழுது அது கொளுத்துன்னு அது பிரகாசமாக எரியும். எந்த காற்று வரட்டும், என்ன மழை அடிக்கட்டும், அணையவே அணையாது. அதனுடைய சரியான வார்த்தை தான் தீவெட்டி. அதை பிடிச்சிட்டு ஒரு நல்ல பலசாலி, சில சபையில் உள்ள சில பலசாலிகள் அதை பிடிச்சிட்டு அப்படி வழிகாட்டுவாங்க. ஒரு 5 பந்தம் போதும், ஒரு 50 பேர் போயிடலாம். அந்த அளவுக்கு அதை பிடிச்சி போவாங்க. அதில் சில நெல்லில் இந்த காட்டு மிருகங்கள், பாம்புகள் அதெல்லாம் வரும். அப்போ அந்த அதை வச்சு வரட்டுவாங்க. ஒரு இடத்துல போகும்போது யானை வந்துச்சு. யானை வந்தப்போ டயரை எரித்து அது முதுகில் தூக்கி போட்டாங்க. கேரளாவில் மினிஸ்டர் பட்டிருக்கோம். நடுராத்தில் வர்றோம். அது இன்னும் லைட் எரிஞ்சு இப்படி சிகப்பாக எரிஞ்சு அமையுது. டீ எஸ்டேட்டில் லைட்டு எப்படி சீரியல் லைட் எரிஞ்சு அமையும். பார்த்தா யானைக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்து சிகரெட்டு குடிச்சிட்டு வரான். ராத்திரி 1:30 மணிக்கு. அந்த யானைக்கு என்னமோ ஆயிடுச்சு போல. அவன் வந்துட்டுருக்கான். காட்டு யானையும் வந்துடுச்சு. அவன் இங்கே இறங்கி போயிட்டான். காட்டு யானை வந்துடுச்சு. அப்போ எங்களோட ஊழியத்தில் உள்ளவங்க எல்லாம் பயம், ரொம்ப பயந்தோம். கற்று பயப்பட்ட இந்த ஊழியத்தை கத்துறப்ப தான் கட்டி அனுப்பினார். நட்டு காட்டை ராத்திரி 1:30 மணிக்கு நாங்கள்லாம் யங் மேன். அப்போது சைக்கிள் டயர் எடுத்து அதில் கரசனை ஊற்றி வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் இதை எடுத்துகிட்டு வராங்க தெரியும். எஸ்டேட்டில் எதுக்கோ வராங்கன்னு நினைக்கிறோம். அதை கொளுத்தி தூக்கி யானையோட முதுகில் தூக்கி எறிகிறாங்க. அதை அலறி அடித்து ஓடுது. அது தூக்கி போட்டுருது. அது தெரியுது அவங்க. இது கொளுத்தினோடனே அது திரும்பி ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ தான் தீவெட்டி. இந்த தீவெட்டியை யாரும் அணைக்க முடியாது. அப்போது ஆண்டவர் பார்ப்பதற்காக இந்த கன்னிகைகள் ஆயத்தப்பட்டு வந்த பொழுது அந்த கன்னிகைகளை ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அதில் 10 கன்னிகைகள் கதை நமக்கு தெரியும். அதனால் நாங்கள் டீப்பாக போகலை. அந்த 10 கன்னிகைகள் வைத்திருந்த அந்த தீவெட்டியை ஆயத்தம் பண்ணினார்கள். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஆமேன். நீ அவர்கள் காவலாளனாயிரு. நான் உனக்கு இப்படி செய்யப்போகிறபடினால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உன் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்து. இந்த தீவெட்டி எல்லாருக்கும் வெளிச்சம் காண்பிக்கிற தீவெட்டி. இது சாட்சியின் தீவெட்டி. இது தேவ வல்லமை பிரதிபலிக்கிற ஒரு தீவெட்டி. இது தேவனுடைய அக்கினியை அநேகருக்கு காண்பிக்கிற போதிக்கிற ஒரு தீவெட்டி. அது தொட்டால் புசுக்கிறோம், பத்திரமா வச்சுக்கிட்டா வெளிச்சம் காட்டும். ஆயத்தப்படு. நம்ம நினச்சி நான் படிப்பில் ஒன்றும் உங்கள் எல்லாரோட கம்மியாக படித்தா நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பரவாயில்ல, பரலோகம்னா தமிழில் தெரியுது இல்லை, அங்கே போகிறதுக்கு ஆயத்தப்படு. எனக்கு ஒன்று தெரியும், இங்கிலீஷ் தெரியும். ஒன்றும் தெரியும். இங்கிலீஷில் நீ தான் பேசி உட்காந்தெல்லாம் நோண்டினோடலாம் படிக்கவே மாட்டோம். உங்கள் ஒன்றும் தெரியும். கிராமர்னாலே எனக்கு பிச்சைக்காரன் வாந்தி மாதிரி பக்கத்துலேயே போக மாட்டோம். கடைசியில் கரெக்டாக கிராமரை டீச் பண்ணேன். யாருக்கு? ப்ரொஃபஸர்ஸுக்கு டீச் பண்ணோம். எப்படி ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவுள். நமக்கு அறிவு ஞானம் குறைவாக இருக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. எவ்வளோ அறிவு குறைவாக இருக்கோ, எவ்வளோ சொத்து குறைவாக இருக்கோ, எவ்வளோ பணம் குறைவாக இருக்கோ, அவளுக்கு அதிகமாக நம்ம தெய்வத்தை சார்ந்து வாழ முடியும். ஸோ ஆயத்தப்பட்டு லூக்கா 3:3. Praise God. நீங்கள் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள். அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள். இதான் அந்த கண்மாய் கிளீனிங். கர்த்தருக்கு பாதை கிளீன் பண்ணும்போது இதுதான் கண்மாய் கிளீனிங். பாதை செவைப்படுத்த கர்த்தருக்கு உள்ளத்தில் நல்லா போய் சொல்லிடுங்க. அவமானதான் என்னுடைய பிராண்ட் நேம். அதை கிறிஸ்துவுக்காக சுமக்க நான் ஆயத்தம். அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருவார். அந்த அபிஷேகத்துக்குள்ளே நம்ம ரொம்ப அழகாக வந்துடும். தரிசனங்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நேர்த்தியாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா காட் வாண்ட்ஸ் டு சே சம்திங் டு யூ. காட் வாண்ட்ஸ் டு ஷோ சம்திங். உங்களுக்கு ஏதோ காண்பிக்க கத்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ பேச விரும்புகிறார். உங்களை இப்படி இருக்கிறது கற்று விரும்பல. அதாவது இதுவரை காகிதம் பண்ணது போது இனி உங்களை வெளியில் கற்றுக் கொண்டு வரதுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கண்ட வார ப்ராஃபஸி ஆண்டு சொன்னார்ல, மறைமுகமாக இருக்கிற ஊழியர்களை யங் பீப்புளை கற்று வெளியில் கொண்டு வர போகிறாருல. எவ்வளோ பேர் பார்த்து வந்திருப்பான்.
எவ்வளோ பேர் பார்க்குறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம் இல்லையா? என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. மகள்லாம் நீங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க, டாடி நீங்கள் இருக்காதீங்க, நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னீங்கல்ல. ஆனாலும் வேறு உண்மைக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன். ஏதாவது அவ்வளோ போராட்டமாக இருந்துச்சா இருந்தோம். முதல் நாள் எப்போ ஈவினிங் வெளியில் கிளம்ப மாட்டோம். அன்றைக்கி ஈவினிங் அப்படியே போயிட்டு அப்படி திரும்பி வந்துடுவோம். டீ சாப்பிட்டு வரலாமான்னு இல்லை, டீ கூட வேண்டாம், அப்படி போயிட்டு வெளியில் வந்துடும்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்பிட்டோம். கார் எடுத்துட்டோம், போயிட்டு யூட்டர்னு திரும்பிட்டோம். திரும்பி வரும்போது சரி டீ குடிக்கலாமா வேண்டாமா, டீ வந்து அடுத்த பிராண்ட் நேம் நமக்கு. ஓகே, ஸோ அந்த பிராண்ட் நேம் அடிக்கலாமா வேண்டாமான்னு நினச்சோம். சரி காரையும் நிறுத்திட்டோம், ஆப்போசிட்டில் நிறுத்திட்டோம். ஏன்னா அந்த பார்க்கிங் போட்டு அதில் ஃபைன் பண்ணிடலாம். நிறுத்திட்டு சரி அந்த கடை இருக்குது, அந்த ஹோட்டல் போகலான்னு போயிட்டுருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு புது டீ கடை திறந்துருக்கு, சுத்தமாக இருந்தது. போய் நிற்கும்போது எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி, டக்குன்னு ஒரு பெயின் வந்துச்சு. ஏன்னா நான் நல்லாவும் இல்லை, அது ஒரு பிரச்சனைகளாக வேறு, மென்டலி அஃபெக்டட். அப்படியே ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுச்சு. அப்படியே அங்கேருந்து கிரில்லை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் உட்காந்துட்டேன். பாப்பா டீ ஆர்டர் பண்ணிச்சு, ஆர்டர் பண்ணாங்க, எடுக்கிறாங்க. வாங்கும்போது திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஸ்டெப்ஸுக்கு இந்த பக்கம் டீ கடை, அந்த பக்கம் ஜிகிர்தண்டா கடை. ஜிகிர்தண்டா சாப்பிட்ருக்கீங்களா இங்கே? வேணா சொல்லுங்கள், வேணா கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும். ஜிகர்தண்டா அங்கே ஒரு ஊழியக்கார் பார்த்தாரு. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க, நமக்கு தெரிஞ்ச ஊழியக்கார். பார்த்தா ஒரு கூட்டமாக வந்திருந்தாங்க. அப்போ சொன்னார், அந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ப்ராஃபிட்டு, நேற்று தான் பேப்டிசம் எடுத்தார். நேற்று தான் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அவங்க, அக்கா அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சியா? இல்லை சண்டே எடுத்தாங்க, நம்ம மண்டே பார்த்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ணன் தங்கச்சியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எஸ். ஏன்னா அந்த விஷன் அப்படி சேமாக இருந்துச்சு அவங்களுக்கு. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். நேற்று தான் பேப்டிசம் எடுத்தாங்க, சண்டே. நல்லா கவனிச்சு பாருங்கள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கன்வென்ஷனில் அந்த தம்பி தான் பேசுகிறான், ஆனால் பேப்டிசம் எடுக்கல. அழைப்பு பார்த்தீங்களா? காலைல பேப்டிசம் எடுத்திருக்காங்க, மண்டே ஃபேமிலி வெளியில் வந்திருக்காங்க, நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்தோடனே எல்லாம் பார்த்து பேசி சரி சொன்னேன், அங்கே ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் சரி நீங்கள் கூலாக குடிக்கிறவங்க கூலாக குடிங்க, நாங்கள் ஹாட்டாக குடிச்சிட்டு வரோம், வந்து ஹாட் அண்ட் கோல்டாக மீட் பண்ணுவோம் பாஸ்டர்னு. சரின்னு போயிட்டாங்க, அவங்க குடித்தாங்க, நாங்களும் குடித்தோம். எனக்கு கொஞ்சம் செஸ்ட் பெயின் கொஞ்சம் சப்சைட் ஆகுது, எழுந்து நிற்கிறோம். இந்த வந்தால் சரி எங்கே இருக்கீங்கன்ட்டு அவன் சொல்கிறேன், 22 வயசு பையன், வாலிப பையன், கர்த்தர் ஆண்ட ஊழியத்தை கழித்தார், பயங்கரமான இந்து குடும்பம் அப்படி சொல்லி பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய ஆண்டவர் வைத்திருக்க சில திட்டங்களை, அனுபவங்களை கர்த்தர் அவன் மூலமாக. முதல்ல அவன் சொன்னது, கார் வச்சுருக்கீங்களான்னு கேட்டான். இருக்குன்னு. என்னாச்சுன்னு, ஐ சி எ கார் அப்படின்னா. நாங்களும் பார்த்துட்டேன் ஏற்கனவே, சொல்லு என்ன கார் பார்த்தேன்னு. ஸோ அப்படியே ஆவியான இறங்கினார். ஸோ அதன்படி சில காரியங்கள், நான் ஜெபத்தை கர்த்தரில் வைத்த காரியங்கள், நம்முடைய பாதையில் சில காரியங்கள் அப்படி கேஷுவலாக ப்ராஃபஸியாக பேசுகிறான். பேசிட்டு கற்று செய்ய போகிற சில காரியங்களையும் கர்த்தர் சொன்ன கற்றுக்கணும் உண்டாகட்டும் சொல்லிவிட்டு அமைதியாட்டு திரும்பினேன். திரும்பி கர்த்தர் அவள்கிட்ட பேச ஆரம்பித்தார். நீ அப்ராடில் ஸ்டடி பண்ண விரும்புறியா, அவனால் முடியாதுன்னு நினைக்கிறியா? பேச ஆரம்பித்தார். ஒரு 20-25 மினிட்ஸ் நாங்கள் 3 பேரும் அப்படி கண்ணீர்லேயே நிற்கிறோம். கர்த்தர் அடிக்கிறார், வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார், பலப்படுத்திக்கிட்டே இருக்கார். மாமிக்கு கொடுத்தாரு. ஏன் சொல்கிறது தெரியுமா? அது முடியும்போது நான் சொன்னேன், நான் ராத்திரியில் வெளியில் வரமாட்டேன், முக்கியமாக இன்றைக்கி வர்ற மாதிரியே இல்லை, காட்ஸ் பிளான், காட்ஸ் பிளான். என்னுடைய லெட்டர் ஹெட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, பார்த்தீங்க லெட்டர் ஹெட், பர்சனல் லெட்டர் ஹெட் பார்த்துருக்கீங்களா தெரியல. என்ன ஏன்னா இப்போ லெட்டர்களை யூஸ் பண்ணுறது இல்லை, உள்ள பிரிண்டில் இருக்கும். அது மேலே டிமத்தி ஜேக்கப்னு போட்டிருப்பேன், கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில். கீழே ஒரு வேர்டு போட்டிருப்பேன், மை அன்னோன் ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஆல் நோயிங் காட். அறியாத எதிர்காலம் எல்லாம் அறிந்த தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. எத்தனை வயசில் லெட்டர் ஹெட் போட்டேன் தெரியுமா? 13 வயசில். ஏன்னா ஒரு நாளைக்கு 20-25 லெட்டர் எழுதுவேன், அரௌண்ட் த வேர்ல்டு எழுதுவேன், ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதுவேன், ப்ரேயர் ரிக்வஸ்ட் போட்டு டைப் பண்ணுவேன், அனுப்புவேன். அப்போ போட்ட வேர்டு இன்ன வரைக்கும் அதுதான் வாழ்க்கை. ஏன்னா எப்படியாவது கத்த வார்த்தைகள் தரிசனம் நம்ம வைத்து இருக்கிறார். ஆனால் கத்த வெளியே அப்படி தான் நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் 3 பேர் ரோட்லேயே நிற்கிறோம், நாங்கள் ரோட்லேருந்து ஜெபிக்கிறோம். அப்போது கத்தர் அந்த அந்த சம்பத்தை நினைச்சு பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த வருஷம் கத்தர் வாக்கு பண்ணினார், மறைந்திருக்கிற வாலிபர்கள் எல்லாத்தையும் கத்த வெளியே கொண்டு வர, ஊழியர்கள் வெளியே கொண்டு வருன்னு சொன்னார். நிறைய பேர் வெளியில் வந்துட்டுருக்காங்க. என்னுடைய ஜெபமும் வாஞ்சியும் இது வரைக்கும் மறைமுகமாக இருந்த நீங்களும் நானும் கத்தருக்குள்ள வெளியில் வரப்போகிறோம். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். எனவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பெற்றுக்கொண்டு, என்ன செய்கிறாரோ அதை அறிந்து கொண்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற
வசனம் வந்து நெருங்கி நிற்கிற பாவங்களையும் இருக்குது எபிரேயரில். நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும்னு சொல்ல நான் விரும்புகிறேன். எனி திங் தட் இஸ் கமிங் டு தி லார்ட், எல்லாவற்றையும் தள்ளி விட்டு அவருடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுறேன். அதான் நான் சொன்ன போல் பிராண்ட் நேம் நம்பர் 1 ஷேம். ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் தாழ்ந்து போய் பாருங்கள், நடக்கிறதையும் பாருங்கள். கால் கோயிங் டு மேக்னிஃபை. ஏன்னா இன்னும் டைம் இல்லை. நீங்கள் நம்ம அப்பா உட்கார சுவிசேஷம் சொன்னால் தெரியாது. சரி 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 வாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாளைக்கு நம்ம ஒரு இருந்தோம்னா வேணால் நாளைக்கு சுவிசேஷன் சொல்லலாம். நம்ம போயிட்டோம்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அப்போல்லாம் ஒரு 10 பேரில் ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். அவனை கேட்டாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, எல்லாமே பயங்கரமான ஃப்ரெண்டாக தான் இருக்குது. God wants to use us. God wants to use us. ஏதாவது ஒரு பகுதியில் நான் இதே இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எந்த வெள்ள கத்தை நம்ம கொண்டு பலப்படுத்தணும்னு கத்தை பலப்படுத்திடுவார் வார்த்தைகள் மூலமாக, ஏதோ கிரைகள் மூலமாக. அப்போது நம்ம ஆயத்தப்படுத்த இந்த 10 கன்னிகள் போல் எழுப்பிட்டாங்க, மணவாளன் வர்றாரு, வர்ற நேரத்தில் நம்ம ஆயத்தமாக நிற்கிறோம். அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணுறது ஸ்பிரிட் வரும். எப்போ உங்கள் எண்ணில் எனக்கு கொஞ்சம் கூட, நாங்கள் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஏறிட்டோம். நோ, அதுதான் ஞானம். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்து 2 பேருடைய அந்த விளக்குகள் அணைந்து போகாதபடிக்கு நீ போய் கடையில் வாங்கிக்கப்பா. நம்ம ரொம்ப மிஞ்சின நீதிமானம் என்ன பண்ணிடுறோன்னா, அப்படியே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ நீ கொடுத்துட்றோம். இதுதான் பிரச்சனை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை ஆண்டு சொன்னார், புறாவை போல கபடற்றவர்களாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல வீணாக உள்ளவனாய். நாங்கள் பார்த்ததெல்லாம் சர்ப்பந்தான், கொண்டதெல்லாம் சர்ப்பந்தான், ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் சர்ப்பந்தான், மிதிப்படுற எல்லாமே சர்ப்பந்தான். அதான் தேவ வல்லமை. நோட்டுக்குடி எல்லாவற்றையும் ஆயத்தப்பட்டிருக்கோம். கடைசியாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதற்கு நம்மை பேஜ் நம்பர் சொல்லுங்கம்மா. 248 248. ஐந்து வாசி பார்க்கலாம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவர். ஸோ இங்கே கர்த்தர் 2 காரியத்தை கனெக்ட் பண்ணுறாரு. ஒன்று, தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். சரி, நம்ம அப்பா இருக்கார், நம்ம ஆயத்தப்படுத்துவாரா? நம்ம அப்பா இருக்கார், ஆயத்தப்படுத்துவாரா? அம்மா நம்மளை ஆயத்தப்படுத்துவாங்களா? சொன்னால் புரியல. சரி, இப்போ நான் குட்டி பையனாக இருக்கேன், கை குழந்தையாக இருக்கேன், அம்மா என்னை வெளியில் போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துவாங்களா? கொண்டு வருவாங்க, எல்லாம் தூக்கி போடுவாங்க, நல்லா வைப்பு வச்சு தொடப்பாங்க, நல்லா டைப்பர் ஒன்றா மாட்டிடுவாங்க, காலைல அழகாக ரொம்ப இமேஜினேஷனாக போயிடுவாங்கன்னா, ஓகே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஆயத்தப்படுத்துவாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா என்ன எப்படி ஆயத்தப்படுத்துவாங்க? டே மீட்டிங் கிளம்பணும், இங்கே வாப்பா சட்டை எடுத்து பாப்பா பண்ணி போடுப்பா பவுடர் போடுப்பா, போடுவாங்களா? அவுட்டு, அந்த பீரியட் முடிஞ்சு, எக்ஸ்பயர்டு. அப்போ இப்போ நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் யார் பாருங்களேன்? நம்ம அழைத்தவரில்லை, அவர் தான் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்தது அந்த ஆயத்தத்திற்காக ஒன்று தேவைப்படுது தான் ஆவி என்னும் அச்சாரம். அதை நமக்கு தந்தவரும் அவரே அச்சாரத்தையும் கொடுத்து அவரே ஆயத்தப்படுத்தும் பொழுது நம்ம ஆயத்தமாகித்தான் ஆகணும். ஆண்டவரே என்னன்னு தெரியல, அப்படின்னா காத்திருக்கிறேன். மணவாளன் வந்து அந்த 5 கன்னிகை போயிடுவாங்கப்பா, நம்ம அமைதியாக இருக்கு. ஆண்டு உமக்கா இது ஆண்டு காத்திருந்தேன், நான் வந்தேனப்பா, நீ எனக்கு காலுக்கு தண்ணி தரலையப்பா. have to be very wise. ஆதி நாட்களில் நாம் வாசித்த வேத வசனங்களின் ஆழங்களை பார்க்கும். இப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற வசனங்களின் ஆழம் வேறு. God definitely wanted to use you. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார், விரும்பி இருக்கிறார். So let this dedication be the real dedication. ஒரு உண்மையான டெடிக்கேஷனாக இருக்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அவமான சிலுவை நான் சுமக்க ஆயத்தாண்டவரே, ஆனால் நீர் என் கூட இருக்கணும். தூஷண சிலுவை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எவ்வளோ பார்த்துட்டேன் ஆண்டவர், இதை பார்க்க மாட்டோமா? ஏன்னா நாட்கள் we are getting closer to God, closer to the revelations. இப்போ போராட்டங்கள் அசுத்தங்கள் உலகத்தில் பெருக 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபம் பெருகிக்கிட்டே இருக்குது. அதான் நான் ஒரு சிலட்டு அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன், கர்த்தர் என்னை எங்கே கொண்டு போயிட்டாரு. நான் உங்கள்கிட்ட பேசுகிற சொல்லியிருக்கேன் இல்லையா? நாட் த வீக் பிஃபோர்,
வந்து சில காரியத்துக்கு கண்டிப்பாக உபவாசிக்கணும். இப்போ உபவாசம் என்பது தாழ்மையின் அடையாளமாய் மாறிடுச்சு. முந்தி வந்து இது கர்த்தர் செய்யணுங்கிறதுக்காக உபவாசித்தோம். இப்போ அப்படி இல்லை, அவர் வாக்கு பண்ணிட்டார், செஞ்சிருவார். இப்போ ஆண்டவரே அதை நினைவுபடுத்துறதுக்காக உபவாசிக்கிறேன், அவ்வளோதான். என்னை தாழ்த்துக்கிறேன். மாறிப்போச்சு, மீனிங் மாறிடுச்சு, உன்னோட ஜபம் மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு. இப்போது கதையே மாறப்போகுது, வாழ்க்கையே மாறப்போகுது. அவமானத்தை சுமந்து ஆயத்தப்படுத்து. இந்த ஆவியானவர் உன்னை ஆயத்தப்படுத்துவார், தேவனே உன்னை ஆயத்தப்படுத்துவார். வேத வசனம் சும்மா கரைச்சி குடிச்சிடணும். எத்தனை பேர் பைபிள் 5 பைபிள் மாற்றினவங்க சொல்லுங்கள். இது வரைக்கும் 5 பைபிள் மாற்றிட்டேன். 3, அதாவது வாசித்து மாற்றினது, தூக்கி சுமந்து பைண்டிங் கிழிச்சு மாற்றினது சொல்லக்கூடாது. சில ஒரே பைபிள் வச்சுருப்போம், அது வேறு. தட்ஸ் ஓகே. பைபிள் கதறணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாம் டஃப் ஆகிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு, ஹார்ட் ஒர்க்கு நம்ம எல்லாருமே அதிகமாக பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதிகமாக இந்த வருஷம் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துவோம். கணக்கில் பண்ணலாமா? யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? ஆவியில் ஏற்படுங்க யாருனாலும். ஆண்டவர் நாங்கள் ஆயத்தப்படணும், ஆயத்தத்தினே நாங்கள் முடித்து நிற்கணும். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, ஆண்டவர் உண்மையை பேசினது கர்த்தர் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இதில் கை வச்சு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிராண்ட் நேமை நான் எடுத்துக்கிறேன். ஆண்டவரே ஃபஸ்ட்டு பிராண்ட் நேம் என்ன தெரியுமா? இயேசு அரவணைக்கிறார். எந்த சூழ்நிலையில் அவரை கைவிடாமல் அரவணைக்கிறார். செகண்ட் அவமானம் என்ன தெரியுமா? அவமானம் ரொம்ப மோசமான அவமானம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது, நம்ம குறைகளை சுட்டி காண்பிக்கிறதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு அவமானம். நீயும் பைபிளை தூக்குறது, நீ அதை செய்கிறேன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கேட்டிருக்கீங்களா? பைபிளை தூக்குற நீ, அது அந்த அவமானம். அந்த நேரத்தில் கர்த்தரோட நான் இருந்தேங்கிற சுகம் நமக்கு இருந்தால் போதும். பயப்படாத, கர்த்தரோட ஆயத்தப்படுத்த தான் விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு புதிய கிருபை கர்த்தர் இந்த ராத்திரியில் தரப்போகிறார், ஆயத்தப்படுத்துகிற நமக்காக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே உள்ளத்தில் கத்தெடுத்து தூக்கலாம். ஷடிடியாலடா கடந்தா பாட்டிக்கா சட்டப்பிரகாலான் துது சடபோ கடபோ கடிடி பாக்காட்டபோ திரட்ட பிரகல கிருத்தினோ சடபா. ப்ரிப்பேர் மீ லார்ட். சொல்லு மகனே, ரத்தனம் நல்லா சொல்லு மகனே, ஆயத்தப்படுத்த. எனக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது. சொல்ல மக்களே, சொல்ல மக்களே, என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர், உங்களுக்கு பிரியமான பாத்திரமா. தேங்க்யூ லார்ட். தர்ஷினி சொல்லு மக்களே, ஆண்டவரே தெரியலப்பா, சொல்லுங்க ஆண்டவரே. கிளம்படா ஷட்டப்லாம் என்னை ஆயத்தப்படுத்துங்க. என்னோடு இருக்கிற கூட்டத்துக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படி என்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. வேலையோ ஒரு செக்யூரிட்டி, நான் வேலை செய்யும்பொழுது என்னோட மூத்த செக்யூரிட்டிஸ்ட்டை போய் நின்று ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். நான் ஆஃபீஸர், சின்ன பையன், ஆனால் அவங்க வயசில் மூத்தவங்க. அடுத்து என்னை பார்த்தா ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க, சல்யூட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நாள் வரும், தனியாக கூப்பிடுவேன், தனியாக உட்கார வைப்பேன், சில காரியங்களை பேசுவேன். உங்கள் வாழ்க்கை தொடப்படும். செக்யூரிட்டிஸ் என் கூட வந்திருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஒரு செக்யூரிட்டி எப்படி பேசுகிறேன் பார்த்துருக்கீங்களா? பெருமை சொல்ல மக்களே, கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கூட்டம், அது ஐஸ்வர்யவான் உண்டு, ஏழை உண்டு, தள்ளப்பட்டவன் உண்டு, அவமானப்படுகிறவன் உண்டு, எதிரி உண்டு, எல்லா கள்ளமும் நிறைந்தவர்கள் உண்டு, பரிசுத்தம் நிறைந்தவர்கள். பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் ஒட்டு தான் போகும். என்னை ஆயத்தப்படுத்துறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? ஆவியில் ஏவப்படுகிறவர்கள் உள்ளத்தில் ஆழ்ந்து உணர்ந்து எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அடுத்த முறை நாங்கள் இப்படி வரமாட்டோம். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஊரில் நடக்கணும் ஆண்டவரே. நாங்கள் 10 பேராக இருந்தால் பரவாயில்ல, 5 பேராக இருந்தால் பரவாயில்ல. அது இருக்கிற தட்டைகளை உடைத்து எங்களை ஆயத்தப்படுத்தும். நம்ம பார்க்க வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் இணைஞ்சு நிற்போம். எங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் மறக்கிறோம். அது எங்களுக்குரியது அல்ல, அது உமக்குரியது. காரணம் எங்கள் வீட்டின் தலைவர் நீர் ஆண்டவரே. சொல்லலாம். எஸ், பிரைஸ் காட்.
கபடபர எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். உள்ளத்தை திறந்து அப்பா, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் கூட தகப்பனே, நீர் எங்களை ஆயத்தப்படுத்த தெரிந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த வாரங்களில் அப்பா, நாங்கள் ஊழியத்தில் ஒவ்வொருவரும் தடுமாறி இருதை உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த நாட்களிலே தகப்பனே, நான் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டேன். பாடுகளை சகிப்பதற்கு எங்களுக்கு பலம் இல்லை அப்பா. நாங்கள் இதற்கு மேல் எப்படி நாங்கள் ஜெயிப்போம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று குழம்பி இருந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னீர். உபத்திரவத்தின் மத்தியிலும் என் சிலுவையை சுமந்து கொண்டு ஆயத்தப்படு என்று வாக்கு பண்ணினீர். அந்த வார்த்தையை மீண்டும் இரண்டாவது விஷயம் எனக்கு உறுதிப்படுத்தினீரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலப்பா இருக்கிற நாங்கள் எல்லோரும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரே உமக்காக நாங்கள் பாடுகளை சகித்து வருவதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அதை நாங்கள் முன் வைக்காமல் நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு செல்ல நீர் இப்பொழுது எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயம் நீரை நீ உறுதிப்படுத்தினீரே அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நான் குழம்பி வந்தேன் கர்த்தர். இரண்டாம் விஷயம் நீர் எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக தகப்பனே, ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. இது முதல் நாங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக எங்களுக்குள்ளிருந்து நீர் கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை காண்பிக்கும்படி ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணிவிட்டீர் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்திவிட்டீர் தகப்பனே. இனி நாங்கள் அற்புதத்தினால் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி தகப்பனே. உடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. ஆயத்தத்தோடு எழுதி ஆண்டவரே. வேத வசனத்தில் நாங்கள் ஆயத்தப்பட்டு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்கள் நடத்தப்படுவது நாங்கள் அதில் ஆயத்தத்தோடு அதை நாங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள நாங்கள் வரணும் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தத்தோடு நிற்க கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கடந்த இது வரப்போகிற 3 நாளிலும் அந்த ஆயத்தத்தோடு நாங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் காத்திருந்து நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த புதிதான கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. இந்த வேளை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. எத்தனை காரியங்கள், நிந்தைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உங்களுக்காக நாங்கள் சகித்துக் கொண்டு அந்த சிலுவையை நாங்கள் இன்னைக்கு எடுக்கிற தகப்பனே. இப்பொழுது நாங்கள் அந்த சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்பா நாங்கள் வருகிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்களுக்காக சகலவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆயத்தப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நீர் எங்களை அற்புதமாய் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மறைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிந்து உமக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மறைந்திருந்த நாட்கள் போது தகப்பனே நீர் ஆயத்தப்படுத்தி விட்டீர். இனி அற்புதத்தினால் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசனத்தினால் நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. இந்த வீட்டை சுற்றி உடைய பிரசனம், பிள்ளைகளுடைய இருதயத்திலெல்லாம் உடைய பிரசனம் நிரம்பி இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, அந்த 3 நாளும் நாங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால் நிரம்பி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு ஆண்டவரே. இந்த வேலையில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி எங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். ஜெபத்தில் சொன்னபடியே கர்த்தர் செய்து முடித்தரணும். இயேசுவின் ரத்தத்தை விட்டு வந்திருக்க குடும்பத்தின் நிலைகளை எங்கும் ஊற்றுகிறோம். எங்கள் ஆவியாத்ம சரத்து சாத்தானே கட்டி வைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆடக்கூடாது. கட்டி வைக்கிற இயேசுவின் நாமத்தினால தேவக்கிருவை ஒவ்வொரு இடத்திலும் தெய்வீக சமாதானம் சம்பூரணமாய் உண்டாகட்டும் அப்பா. தேவனுடைய கர்மங்களோடு கூட இருந்து உடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவதாக எதிரி தந்த பிரசனம் நாளை பருகி பெருகவும் நாங்கள் அனைவரும் பரிபூர்ண சந்தோஷத்தில் மகிழும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கிறிஸ்து ஜீவன நாமத்தில்